வாங்கிட்டாங்க. ஆர்டிஎம் பண்றியா அப்படின்னு ஆர்சிபி கிட்ட கேட்டாங்க. ஆகாஷ் அம்பானி போய் கை கொடுத்துட்டு வந்தார். ரொம்ப நன்றிப்பா தம்பி அப்படின்னு கை கொடுத்துட்டு வந்தார். அது பாத்தீங்களா பிரேதம்? ஒரு நன்றி விசுவாசம் இல்ல ஆர்சிபிக்கு. என்ன திட்டுவாங்க ஃபேன்ஸ். பட் இது உண்மை. டேய் ஆர்டிஎம் பண்றியாடான்னா வேணான்ட்டான் அந்த ஆளு. 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இன்னும் 2 டீமை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நம்ம கேட்டாலே அதிர்து, ஒன்னும் புரியல. சரி, இந்த மாதிரி தான் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்கன்னா மறுபக்கம் bowling லைனப் பாருங்க பிரேதம். டென்த் போல் சூப்பர் பைல எவ்வளவு கொடுத்து வேணா வாங்கலாம். பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அவரு. கேஎல் ராகுல் ஃபேண்டாஸ்டிக் பிக் 14 crore. பயங்கரமா பேசப்பட்டதுங்க. ஒரு டயத்துல இவர 75 lakhs எடுத்துக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். beast mode Rohit Sharma. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லங்க. தோனிக்கு இந்த ஒரு தருணம் அப்பீல் மிடில் ஆஃப் தி பேட். வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், thank you. சென்னை சூப்பர் கிங்ஸோட பிக் பத்தி போன வீடியோல பேசணும். இந்த வீடியோல சில 2 மேஜர் டீம் மற்றும் ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இன்னும் 2 டீமை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸ்ட்ரெயிட்டாவே மும்பை இந்தியன்ஸை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் பிரேதம். செமையா பண்ணிருக்காங்க பிரேதம். செம ஆக்ஷன் நினைக்கிறேன் நானு. ஆல்ரெடி ஸ்டார் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பும்ரா ஆக்ஷன்லயும் போய் சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் நடந்தது, இதை பத்தி தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். வில் ஜாக்ஸ வாங்கிட்டாங்க. ஆர்டிஎம் பண்றியா அப்படின்னு ஆர்சிபி கிட்ட கேட்டாங்க. ஆகாஷ் அம்பானி போய் கை கொடுத்துட்டு வந்தார். ரொம்ப நன்றிப்பா தம்பி அப்படின்னு கை கொடுத்துட்டு வந்தார். அது பாத்தீங்களா பிரேதம்? அது பார்த்தேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் ஆர்சிபி 100% வில் ஜாக்ஸ் எடுப்பாங்கன்னு உங்க ஷோல நம்ம ஆக்ஷன் பண்ண போது சொன்னேன், ட்வீட்ல போட்டேன். நான் நம்பவே முடியல பத்ரி, ஆர்சிபி இந்த மாதிரி செய்வாங்க. ஆர்சிபியை பத்தி அப்புறமா பேசுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வில் ஜாக்ஸ் பிரேதம். நிறைய அவரை பத்தி பேசிருக்கீங்க, விளையாட்டும் அப்படின்னு. ஓவரால் மும்பை இந்தியன்ஸ்க்கு இது ஒரு சம பிக் இல்ல. ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, அதிரடி ஆடுவாரு. அது டாப் ஆஃப் தி ஆர்டர். மும்பை இந்தியன்ஸ் வந்து பழைய பன்னீர் செல்வமா வந்திருக்காங்க டெஃபினட்டா இந்த ஆக்ஷன்ல. டவுட்டே கிடையாது. லாக்ட் அண்ட் லோடட். ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் ஓபனிங், திலக் வர்மா 3, ஸ்கை 4, ஹர்திக் பாண்டியா 5. இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு? பவருக்கு ஃபர்ஸ்ட் 5. நம்ம கேட்டாலே அதிர்து, ஒன்னும் புரியல. சரி, இந்த மாதிரி தான் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்கன்னா மறுபக்கம் bowling லைனப் பாருங்க பிரேதம். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பக்கம், ட்ரெண்ட் போல்ட் மறுபக்கம். சம காம்போ. ட்ரெண்ட் போல்ட் சூப்பர் பைல எவ்வளவு கொடுத்து வேணா வாங்கலாம். பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அவரு. பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல எப்படியும் 2 விக்கெட் எடுப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் போன அப்புறம் அல்லா கசன்ஃபர் ஸ்பின்னர் செமையா எடுத்திருக்காங்க. டவுட்டே கிடையாது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நம்மளோட மாக் ஆக்ஷன்ல நிறைய ரிகார்ட்ஸ் அவர் மேல இருக்கு பிரேதம். அவர் ஸ்பின் போர் ஒண்டி இல்ல, அதிரடியா பேட்டிங் ஆடுவார்ல அல்லா கசன்ஃபர். உங்களுக்கு 15 or 6 பால்ஸ் அடிச்சு கொடுக்குற அபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு அல்லா கசன்ஃபர் கிட்ட. கொஞ்சம் ரஷித் கான் மாதிரி நல்லா லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுவாரு, நல்லா ஸ்லாக் பண்ணுவாரு. இந்த பங்களாதேஷோட ஒரு மேட்ச் நடந்தது. ஆப்கானிஸ்தான் அவங்க சுருட்டுனாங்க பங்களாதேஷ் 130 for 2ல இருந்து 140 ஆல் அவுட். அதுல இருந்து அவர் ஸ்டாக் கண்ணாப்னான் மேல போயிடுச்சு. சூப்பரா பிக் பண்ணிருக்காங்க பத்ரி, டவுட்டே கிடையாது. அஃப்கோர்ஸ் வித் சம் ஹெல்ப் ஃப்ரம் ஆர்சிபி. ரொம்ப நல்ல ஆக்ஷன் மும்பை. எஸ், ரொம்ப நல்ல ஆப்ஷன். இன்னொரு ஒரு bowler எடுத்திருக்காங்க, தீபக் சார். இவ்வளவு நாளா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிந்தாரு. கொஞ்சம் ஹை பிரைஸ் தான். ஆல்மோஸ்ட் 10 கோடி செலவழிச்சிருக்காங்க தீபக் சாருக்கு. அவ்வளவு ஒர்த் இல்ல. அந்த 10 கோடிக்கு காரணம் என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் பிட்டை ஏத்துனாங்க, போயினே இருந்தாங்க. பட் தென் மும்பை இந்தியன்ஸ்ல போய் லேண்ட் ஆயிருக்காரு தீபக் சார். நல்ல போலர் தான், ஆனா பிரைஸ் கொஞ்சம் அதிகம்னு தோணுது. ஓப்பனிங் போலிங் எதிர்பார்க்கலாம் தீபக் சார். நல்ல போலர் தான் பத்ரி. அவர் ஃபிட்டா இருந்தா 3 ஓவர் போடுவார். தோனி அவர் அப்படித்தானே யூஸ் பண்ணுவார். 3 ஓவர் போட சொல்லிட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுப்பானே அப்படின்னு பண்ணியிருந்தார். பட் இப்ப கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் வந்திருக்கு. கேன் தீபக் சார் ஸ்டே ஃபிட், ஹெல்த்தியா இருப்பாரா? 14 கேம் ஆடுவாரா? ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த டீமை வச்சுன்னு பிளே ஆஃப்ஸ் போவாங்க. சோ அந்த 16 கேம் ஆட முடியுமா அவரால? தெரியாது. சோ அதுதான் பாக்கணும். பட் அதுக்குதான் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் கிடையாது, அவர் ஆடுவாரு. நீங்க பிக் பண்ணீங்கன்னா அவர் ஆடுவாரு, டவுட்டே கிடையாது. 2 பேருமே பவர் பிளேல போடக்கூடிய போலர்ஸ். ட்ரெண்ட் போல்ட்டும் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், தீபக் சாரும் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், பும்ரா வேற இருக்காரு. யார் ஆட போறாங்க? இது கொஞ்சம் குழப்பம் டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. ராபின் மின்ஸ் பிரேதம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அவரு கூட நல்ல பிக் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா அவரை? ராபின் மின்ஸ் நான் பாத்திருக்கேன் பத்ரி. அவருக்கு ஐபிஎல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. 30 lakhs போட்டு 65 கிடைச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங் இதுல என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸும் பிட் பண்ணாங்க ராபின் மின்ஸுக்கு. அவங்க நினைச்சிருப்பாங்க 50 லட்சத்துக்கு கிடைச்சா நாங்க எடுத்துக்கிறோம். இவங்க 60 போன உடனே விட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட்ல ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்காரு. நமக்கு ராபின் மின்ஸ் கிடைச்சதா நல்லா இருந்திருக்கும். பட் ஹீஸ் a good keeper, ability to clear the ropes, நல்லா அடிப்பாரு. சோ அதான் சொன்ன, அந்த பேட்டிங் லைனப்ல ராபின் மின்ஸ் மாதிரி ஒரு ஆள் 6 or 7 வந்தான்னா பவர் ஆல் தி வே டவுன் த இது இருக்கா மும்பைக்கு. சோ தேர் லாக்ட் அண்ட் லோடட், அதுல டவுட்டே கிடையாது. சூப்பர் பிக்ஸ். ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பேக்கும்போது மறுபக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பக்கம் நம்ம ஃபோக்கஸ் திருப்போம். என்ன பிரயத்தனம் பண்றாங்க அவங்க? I don't think they had a great auction. Some picks were
கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஎல் ராகுல் பத்தி பேசலாம். 14 கோடி ரூபாய்க்கு கேஎல் ராகுல் கிடைக்கிறதா எடுத்து வச்சிருக்கலாம். அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஃபிட் ஆல அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ தெரியல, ஈவன் மிடில் ஆர்டர்ல கூட ஆட வைக்கலாம்ல நீங்க கேஎல் ராகுலை எடுத்து. அங்கேயே ஒரு மிஸ்ன்னு தோணுது. ஒரே ஒரு கவுண்டர் பதில் நீங்க சொன்னதுக்கு, கேஎல் ராகுல் எப்படி உங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஃபிட் ஆக மாட்டாரு. உங்களுக்கு ஒரு ஓபனர் தேவை, உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. டிகே இப்போ அங்க உட்காந்து ஆக்ஷன்ல உட்காந்துருக்காரு, அவர் பேட்டிங் கோச். நீ ஃபில் சால்ட்டுக்கு 12 கோடி கொடுக்குற, ஜிதேஷ் சர்மாக்கு 11 கோடி கொடுக்குற, சேர்த்து போட்டா 23 கோடி. நீ கேஎல் ராகுலுக்கு 15 கோடி கொடுத்து எடுத்தா 14 மேட்ச் ஆடிருப்பாரு. அப்படி விராட் நான் கேப்டன் பண்ணலன்னா கேஎல் ராகுல் கேப்டனும் பண்ணிருப்பாரு. விராட் கேப்டன் பண்றதாலும் கேஎல் ராகுல் அண்ட் விராட் ஓபன் பண்ணிருக்கலாம். எதுக்கு நீ கேஎல் ராகுல் எடுக்கல எனக்கு சத்தியமா புரியல. இன்னொரு பிக் அவங்க பண்ணது எனக்கு புரியாதது. குணால் பாண்டியாக்கு வந்து 5.5 கோடியோ நம்ம கொடுத்து 5.25 கோடி கொடுத்திருக்க. கரண்ட் இந்தியன் டெஸ்ட் ஆல்ரவுண்டர், T20 ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் 3.2 crores குஜராத் போறாரு. ஏன் நீ வந்து வாஷி எடுக்கல? சோ 2-3 பிக் எனக்கு சீரியஸா பிடிக்கல. நான் யோசிக்கிறேன், அவங்க நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் மேல எக்கச்சக்க பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் லியம் லிவிங்ஸ்டன் 8.25 கோடி, ஃபில் சால்ட் 11.5 crores, அதுக்கப்புறமா ஜாஷ் ஹேசல்வுட் 12.5 கோடி. இதை தவிர டிம் டேவிட் 3 கோடி, ரொமாரியோ ஷெஃபர்ட் 1.5 கோடி. எங்க ஃபாரின் பிளேயர்ஸ் இவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க, 4 பிளேயர் தாங்க விளையாட முடியும். யாருங்க விளையாட போறீங்க? ஃபில் சால்ட் விளையாடிதான் ஆகணும், லியம் லிவிங்ஸ்டன் விளையாடிதான் ஆகணும். அதுக்கப்புறமா ஜிதேஷ் சர்மா வேற 11 crores இருக்காரு. இதுக்கு வேற ரஷீக் சலாம் வேற 6 crores எடுத்து வச்சிருக்காங்க. பட் ரஷீக் சலாம் ஒரு நல்ல பிக் அப்படின்னு நம்மளே சொல்லியிருந்தோம் முன்னாடி. பட் இந்தியன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் போராதான் இருக்கு. டோட்டலி அக்ரி வித் யூ பிரேதம். வாஷிங்டன் சுந்தர் கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்காரு பிரேதம். நம்பர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டர் ஆல்ரவுண்டர் டெஃபினட்டா எடுத்துக்கலாம். ஆர்சிபி மிஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. நீங்க ஃபில் சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டோன் ஓட ரோல வில் ஜாக் செஞ்சிருப்பாரு. நீங்க கேஎல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் சால்ட் தேவையில்ல, லியம் லிவிங்ஸ்டனும் தேவையில்ல. நீங்க வில் ஜாக்ஸும் கேஎல் எடுத்திருக்கலாம். வில் ஜாக்ஸ் தான் உங்களுக்கு போன வருஷம் அவங்க 1-7 இருக்கும் போது அடுத்த 6 கேம்ல வந்து அடிச்சு கொடுத்து 7-7 பண்ணி பிளே ஆஃப்ஸ் கூட்டிட்டு போனாரு. ஒரு நன்றி விசுவாசம் இல்ல ஆர்சிபிக்கு. என்ன திட்டுவாங்க ஃபேன்ஸ், பட் இது உண்மை. இதுல எனக்கு என்ன காமெடினா, நீங்க இதை எபிசோட ரெஃபரன்ஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் தி வீடியோல. டே ஆர்டிஎம் பண்றியாடான்னா வேணான்ட்டான் அந்த ஆளு. அவன் ஆகாஷ் அம்பானியா அனந்த் அம்பானி எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து கை கொடுத்து தேங்க்யூ வெரி மச் பா, நாங்க எடுத்து உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போயினே இருந்தான். எப்படி 4.2 crores ஆர்டிஎம் பண்ண மாட்டீங்க? எந்த அளவுக்கு அவரு ஏந்து வந்து கை கொடுத்து போற, இவரு எழுந்து நின்று கை கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. இல்ல அது ரொம்ப விவல்ரிங்கா இருந்தது பிரேதம். எனக்கு இன்னொரு வியர்ட் ஆப்ஷன் அப்ரோச் எனக்கு ஆர்சிபி கிட்ட இல்ல. உள்கூத்தா என்ன, டிம் டேவிட நீ எடுத்துக்கோ, வில் ஜாக்சன் நான் எடுத்துக்கிறேன் பேசி வச்சு செஞ்சுட்டாங்களா எனக்கு புரியல. பிகாஸ் 4.2ல நீ எப்படி ஆர்டிஎம் பண்ண மாட்டே வில் ஜாக்சன்? எனக்கு அதுதான் புரியல சீரியஸா. டெஃபினட்டா புரியலங்க. சம்திங்ஸ் எப்பவுமே இந்த ஆக்ஷன்ல சில விஷயம் நடக்கிறது பியாண்ட் அவர் ஒரு லாஜிக் அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்தது நம்ம டீம் ஒன்று பார்க்கலாம். இதை தவிர சூப்பரா ஆக்ஷன்ல பண்ண ஒரு டீமை பத்தி பேசலாம். டெல்லி கேபிட்டல்ஸ். பிரதம் நம்ம என்னோட நிறைய நண்பர் ஹேமங் பதானி கோச்சா உட்காந்துருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்சிபி பண்ண பிளண்டர்ல பெனிஃபிட் ஆன டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். கேஎல் ராகுல் 14 crores அவர் தான் லீட் பண்ண போறான்னு நினைக்கிறேங்க. சூப்பர் கேப்டன், சம பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், 3 ஒரே கல்ல 3 மாங்கா. கேஎல் ராகுல் சூப்பர் பிக். ஹேமங் பதானி will be the surprise coach of the IPL 2025. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் நீங்க பார்த்தாலே ஹேமந்த் பதானியோட கைரேகை இருக்கு அந்த ஆக்ஷன்ல. எனக்கு என்ன மாதிரி பிளேயர் வேணும், எனக்கு என்ன மாதிரி டீம் வேணும்னு. ஏங்க அவர் சும்மா வரலைங்க. அவர் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு 2 TNPL டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. he knows how to build a team. நீங்க அந்த லெவல்ல பண்ணா இந்த லெவல்ல செய்யலாம், டவுட்டே கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுவார் பதானி, எனக்கு டவுட்டே கிடையாது. ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிம். வெரி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். ஆடும்போது கூட கேஎல் ராகுல் ஃபென்டாஸ்டிக் பிக். 14 crores அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. 20-22 கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. 14 கிடைச்சது. மற்றும் மிச்சல் ஸ்டார், நடராஜன் ஃபென்டாஸ்டிக் பிக்ஸ். அவங்க மிச்சல் ஸ்டார்க்கு வந்து தூக்கிட்டாங்க. ஒரு 11.75 crores 10.75 crores நடராஜன். 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸா நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஓப்பனிங்ல போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. 2 பேருமே பவர் பிளே அண்ட் இதுல போடுவாங்க. ஒரு இந்தியன், ஒரு ஃபாரின். சூப்பர் பிக். ஹாப்பி ஃபார் நடராஜன். 10.75 crores. ஹேமந்த் பதானியோட ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ப்ராபபிலி அவருக்கு நல்ல விஷயம் இல்ல. பர்சனலி ஆஸ் a பிளேயர் குட் திங் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நடராஜன் ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸ்ல இருந்து வந்து சன்ரைசர்ஸ்லயும் நல்லா பண்ணாரு. கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஐ ஹோப் ஹி பிளேஸ். அண்ட் நடராஜன் வர்த் இட். எனக்கு டவுட் இல்ல. நான் ரொம்ப ஹைலாம் சொல்ல மாட்டேங்க. 10.75 இந்தியன் பவுலருக்கு ஓகே, நம்ம ஊர் பையன் கிடைக்கட்டும், கிடையாது. இன்னொன்னு என்ன பதிரி, மிச்சல் ஸ்டார்க் வந்து உங்களுக்கு பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பிக் மேட்ச் பிளேயர் அவரு. என்ன ப்ராப்ளம் மிச்சல் ஸ்டார்க் 14 மேட்ச்ல 12 மேட்ச் தூங்கிடுவாரு. கரெக்டா பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாரு. ஆனா எடுத்து கொடுத்துருவாரு. நடராஜன் பின்னாடி வந்து போடலாம். 18 and 20 நடராஜன் போடலாம். சோ நல்ல நடுவுல குல்தீப் யாதவ் நல்ல ஜேக் ஃப்ரேசர் மக்காக்
ஜேக் ஃப்ரேசர் மெக்காக்கு 9 கோடி ரூபாய் கொடுத்து தூக்கியிருக்காங்க. எஸ், அந்த ஒரு ஃபாரின் ஓபனர் ஃபயர் பவர் அந்த டாப் தேவை அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பேசப்படுது ஜேக் ஃப்ரேசர் மெக்காக்கு பத்தி. அவர் ஒரு நல்ல பிக்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு ஸ்டீல் ஃபாஃப் டு பிளஸ் 2 crore பிரேதம் 2 crores ஃபாஃப் கிடைச்சிருக்காரு. சம பிக் இல்ல? அதான் நான் யோசிக்கிறேன் பத்ரி, அது ஏன் சென்னை ஃபாஃப் 2 crores எடுக்கல அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் ஃபாஃப் அண்ட் சென்னை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அஃப்கோர்ஸ் வியூவர்ஸ் நினைப்பாங்க என்னன்னா என்ன பிளேயர் எடுத்தாலும் சென்னைன்னு சொல்றானே. நமக்கு சென்னை கனெக்ஷன் இருக்கிறதுனால அது பாக்குறேன். சூப்பர் பிக் அது. அப்படி கேஎல் ராகுல் வந்து இல்லைங்க எனக்கு கேப்டன்சி வேணா, நான் வெறும் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் பண்ணிக்கிறேன்னா ஃபாஃப் லீட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. சோ அந்த ஆங்கிள் கூட ஹேமங் யோசிச்சிருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் பிக், சூப்பர் பிக். மறுபக்கம் நம்ம இன்னொரு டீம் பக்கம் நம்மளோட ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சில சர்ப்ரைசிங் ரிலீசஸ் இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் மெக்னிங் கேப்டனை விட்டாங்க. பட் தென் வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க பிரேத்தம் 23.75 crores. மை காட், என்னால இதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல பிரேத்தம். வெங்கடேஷ் ஐயருக்கு 23.75 crores நீங்க கொடுத்து எடுப்பீங்களா? எனக்கு என்னமோ இது பிளண்டர்னு தோணுது. நல்ல பிளேயர், நல்ல பாய், இஸ் a very good boy, I like him. எல்லாமே definitely not worth 23.75 crores. டெஃபினெட்லி நாட் 23.75. அவங்க சொந்த ஃபேமிலி ஆக்ஷன்ல இருந்தாலே அவளை பிட் பண்றதுக்கு மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் பத்தி. ஆனா என்னோட திங்கிங் இதுல என்னன்னா, வெங்கடேஷ் ஐயர் மத்திய பிரதேஷ் கேப்டன், இந்த ஸ்மார்ட் விஜய் ஹசார் எல்லாம் அவர் தான் கேப்டன் பண்றாரு. சந்திரகாந்த் பண்டிட் வந்து மத்திய பிரதேஷ் கோச். இப்போ ஸ்ரேயஸ் ஐயரை விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன்சி வேணும். யார் இருக்காங்க கேப்டன்சி மெட்டீரியல்? ரசலை நம்ப முடியாது. நரேன் கேப்டன்சி நீங்க சொல்றத பார்த்தா 2025 ஐபிஎல்ல வெங்கடேஷ் ஐயர் தான் லீட் பண்ண போறாரு கேகேஆர் சொல்றீங்களா? ஏன்னா நீங்க நிதிஷ் ராணாவையும் விட்டீங்க. நிதிஷ் ராணாவை கூட விட்டீங்க. நிதிஷ் ராணா கூட ஒரு கேப்டன்சி ஆப்ஷனா இருப்பாரு. பட் நிதிஷ் ராணா இல்ல. கேகேஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நிதிஷ் ராணாவை. ஐ மீன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பிட்டும் பண்ணல. சோ எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா கேப்டன்சி ஆப்ஷன் இல்லாம கொடுப்பீங்க. அந்த பிளான்ல தான் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இருந்தாலுமே அது கொஞ்சம் ஹை தான். யா, குட் பி பிரேத்தம். ஏன்னா யூசுவலி ஒரு 20 கோடிக்கு மேல போறக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா கேப்டன்சி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு 20 ஒரு க்ளோஸ் டு 25 crores போவாங்க. ஏன்னா அந்த கேப்டன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். எல்லா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அங்க வந்து கிரியேட் பண்ணும். மிச்ச பிக்ஸ் எல்லாம் வந்து கேகேஆர் பார்த்தோம்னா ஆண்ட்ரிக் நாக்கியா 6.5 crores எடுத்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்க விட்டாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஃபாரின் டேரவே ஃபாஸ்ட் போலர் தேவைப்பட்டிருக்கு. அங்கிரிஷ் ரகுவன்ஷி 3 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. ரோமன் பவல் 1.5 crores. பட் குவிண்டன் டிகாக் பில் சால்ட்ட விட்டாங்க. பட் குவிண்டன் டிகாக் 3.6 crores எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த 2 பிக் ரொம்ப பிடிச்சது பாரு. குவிண்டன் டிகாக் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பில் சால்ட் போனதுனால ஒரு லோவர் வெர்ஷன். இல்லனால ராமனுல்லா குர்பாஸையும் 2 கோடியில எடுத்திருக்காங்க. அவரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். வெரி அக்ரெசிவ் அட் தி டாப். சோ QDK ஃபார்ம்ல இல்லனா குர்பாஸ் பண்ணுவாரு. ரகுவன்ஷி பிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷி வந்து நம்பர் 3 ஆடுவாரு த்ரூ தி டூர்னமெண்ட். டவுட்டே கிடையாது. யங் மும்பை பிளேயர். போன வருஷமே ஒரு 50 அடிச்சாரு. பிளிஸ்டரிங் 50. 3 crores அது ரகுவன்ஷி இஸ் a steal. He will only get better. இன்னொரு ஒரு பிக் நம்ம ஊர்ல இருந்த நம்ம சென்னையில இருந்த அஜிங்கியா ரஹானே பக்கம் போயிருக்காரு. ஒரு 1.5 crores-க்கு ப்ராபபிலி ஒரு பேக்கப் ஆப்ஷனா கூட இருக்கலாம். உம்ரான் மலிக் பயங்கரமா பேசப்பட்டதுங்க. ஒரு டைத்துல இவரே 75 lakhs எடுத்துக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பட் எக்ஸலென்ட் பாயிண்ட் இது. ஐ அம் டெல்லிங் யூ, உம்ரான் மலிக் கரெக்டான இடத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா பரத் தருண் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் போலிங் கோச் இல்ல இந்தியால. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பும்ராவோ இல்ல ஒரு சிராஜ் பத்தி பேசுறோம்னா இந்த பர்த் டெஸ்ட்ல பரத் தருண் தான் காரணம். அதுக்கு அவர் தான் போலிங் கோச்சா இருந்தாரு அவங்க வரும்போது, ரவி சாஸ்திரி, பரத் தருண். சோ உம்ரான் மாலிக் இது ஒரு பிளெஸிங். ஏன்னா பரத் தருண் மாதிரி ஆள்கிட்ட நீ 3 வருஷம் வந்து ஒர்க் பண்ணனா நீ டெஃபினட்டா பெட்டர் ஆவ. சோ அதுல டவுட்டே கிடையாது. இட்ஸ் a great pick for KKR and உம்ரான் மாலிக் must consider himself very lucky. ஏன்னா பரத் தருண் கிட்ட கத்துக்கிறது பெரிய விஷயம் தான். and he'll improve. சூப்பர் பிரேத்தம். தேங்க்யூ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. கிரிக்கெட் வித் பத்ரில தேங்க்யூ. மிச்ச டீம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் வர வீடியோல. சிஎஸ்கேவோட செகண்ட் டே எப்படி இருந்தது, மிச்ச டீம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோல வருது. ஸ்டே டியூன் ஃபார் லாட் மோர் கண்டென்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் நமக்கு மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon, bye.